வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ முக்கியமா எதுக்கான வீடியோனா, இந்த எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ், ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்லாம் வரப்போகுது பாத்தீங்களா. ஸோ இதுல நம்ம கொஸ்டின் செலெக்ஷன் எப்படி சார் பண்றது, எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்க மெயின்ஸ்ல கிளியர் பண்ணணும், நல்ல ஒரு ட்ரெண்டிங்ல இருக்க மாக் டெஸ்ட் வேணும், ட்ரெண்டிங்ல உள்ள கொஸ்டின்ஸ்லாம் வேணும்னா நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, சரிங்களா? சோ போயிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பேச போறதுக்கு முன்னாடி திடீர் பாஸ்காரங்க நிறைய பேர் இருப்பீங்க, சரிங்களா? திடீர் பாஸ் ஆனவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க. ஆல்ரெடி வெறித்தனமா பிலிம்ஸ் எல்லாம் பாஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க, மெயின்ஸ் கிட்ட கிட்ட ஃபெயில் ஆவாங்க, இப்படி நிறைய பேர் இருப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அறவேக்காடா, அதாவது ரீசனிங்கு குவான்ஸ் மட்டும் நல்லா தெரியும், ஜென்ரல் அவேர்னஸ்ல அவ்வளவோ கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, இப்படி இருப்பீங்க. ஸோ தயவு செய்து நான் சொல்றதை இப்போ ஃபாலோ பண்ணிக்கங்க, சரியா? பாசிபிளாவது இருக்கும் நீங்க கிராக் பண்றதுக்கு. ஸோ திடீர் பாஸ்காரர்களுக்கு வேற வழியே இல்லை. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த திடீர் பாஸ்காரங்க இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்களாம் ஜென்ரல் அவேர்னஸ் உங்களுக்கு இப்ப ப்ரிப்பேர் பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். முடிஞ்சா நீங்க ஸ்டடி ஐக்யூன்னு ஒரு சேனல் இருக்கும், சரிங்களா? ஸ்டடி ஐக்யூ அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். அதுல கௌரவ் கார்குன்னு ஒருத்தவர் இருப்பாப்ல, அவர் எம்சிக்யூ மாதிரி கொஸ்டின் போடுவாப்ல, வீடியோஸ் போடுவாப்ல. அதை பார்த்துக்கங்க. இந்த ஒரு வாரத்துல வேற வழியே இல்லை. நம்ம 6 மாசத்தை உட்காந்து இந்த ஒரு வாரம் ஒரு 10 நாள்ல கவர் பண்ண முடியாது, சரியா? ஸோ கௌரவ் கார்கோட சார வீடியோ பார்த்துக்கங்க. நார்மலா ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸ் 6 மாசம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ரிவிஷன் பண்றதுக்கும் நீங்க கௌரவ் கார் வீடியோவை பார்த்துக்கோங்க, சரிங்களா? இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தவரையும் அக்யூரசி கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கங்க. உனக்கு 10 தான் தெரியுதுன்னா 10 மட்டும் போட்டு வா, 15 தெரியுதுன்னா 15 போட்டு வா. ஆசையை தூண்டுவாங்க ஃப்ளூக்ல அடிக்க வைக்கிறதுக்கு, சரியா? ஸோ இதுவா அதுவா இதுவா அதுவா அப்படின்னு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். சரி, அடிச்சா ஒரு மார்க் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃப்ளூக்ல போட்டு விட்டு வருவாங்க. அந்த கதையெல்லாம் இங்க வேணாம். அப்படி போட்டு 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 தான் நிறைய பேர் 1 மார்க் 2 மார்க்லாம் ஃபெயில் ஆகிட்டு வராங்க. அதனால ஜென்ரல் அவேர்னஸ் நீங்க உங்களுக்கு அந்த செக்ஷன் ஓப்பன் ஆகுதுன்னா தெரிஞ்சதை மட்டும் போட்டுவாங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம கௌரவ் கார்கு சார் இருப்பாப்ல, அவர் ஸ்டடி ஐக்யூல எம்சிக்யூ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருப்பாப்ல, அதை நீங்க பார்த்துக்கங்க. ஜென்ரல் அவேர்னஸ் முடிஞ்சு, சரிங்களா? அடுத்து ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நான் காமனா சொல்லிடுறேன், சரிங்களா? ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பிலிம்ஸ் லெவல் மாதிரி இருக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். பிலிம்ஸ் லெவலோட கஷ்டமா இருக்கும், பிஓ லெவல்ல கஷ்டமா இருக்காது. இந்த ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்லாம் எழுதிருப்பீங்க, எல்லாத்துக்குமே தெரியும், அந்த லெவல்ல கஷ்டமா இருக்காது. பட் ரீசனிங் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ், ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா பசில் சீட்டிங் தவிர்த்து மற்ற எல்லாமே நம்மளால போட முடியும், செலக்ஷன் பண்ணி போட முடியும். இந்த பசில் சீட்டிங்ல செலக்ட் பண்றதுதான் நமக்கு வரவே வராது. அதுதான் மக்கள் எல்லாருமே என்கிட்ட கேட்கிறாங்க, சார் இப்போ ஒரு 4 செட்டு பசில் சீட்டிங் இருக்கு சார், எப்படி சார் நான் சூஸ் பண்றது? நான் சூஸ் பண்ணாலே நான் கஷ்டமானதான் சூஸ் பண்ணி அதை டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணி அதிலே உட்காடுறேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட் செட் உள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு உள்ள இப்படி மைண்ட் செட் வச்சுக்கோங்க. உள்ள போய் எல்லா கொஸ்டினையுமே பாருங்க. நிறைய டைம் கொடுத்துருக்காங்க நமக்கு மக்கள். நம்ம மக்கள் நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள போய் கொஸ்டினையே பார்க்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இன்இக்வாலிட்டி இருக்கா, டைரக்ஷன் இருக்கா அப்படின்னா அந்த கொஸ்டின்லயே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க, அது தவறு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ஒரு பிளட் ரிலேஷன் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வெறித்தனமா அதை எடுத்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு சால்வ் பண்ணி முடிச்சிடுறீங்க. பார்த்தா அதுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருப்பேன். நம்ம பிரிலிம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க, பிளட் ரிலேஷன் கொடுத்தாலே ஒரு 3 to 4 கொஸ்டின் கேட்பாங்க, சரிங்களா? நம்ம அப்ப மெயின்ஸ்ல பிளட் ரிலேஷன் கொடுத்துட்டு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான். ஏன்டா இந்த ஒரு கொஸ்டினுக்காடா நம்ம இவ்வளவு நேரம் சால்வ் பண்ணோம்? இப்படிதான் மெயின்ஸ்ல நம்மளை ட்விஸ்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஒரு பசில் கேட்டிருப்பான், திடீர்னு அதுல ஒரே 1 மார்க்கோ 2 மார்க்கோ தான் கேட்டிருப்பான், சரிங்களா? ஸோ அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் உள்ள போனோன்னு எல்லாத்தையுமே பார்க்கணும்.
எந்த பசிலுக்கு 5 கொஸ்டின் கேட்டிருக்கான், இல்ல எந்த பசிலோ சீட்டிங்கோ கொடுத்துட்டோ ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ கேட்டிருக்கான். அப்ப இல்ல பிளட் ரிலேஷன் கொடுத்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கானா, இல்ல தொடர்ந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்கானா. அப்ப இது எல்லாமே எங்கெங்க இருக்குன்னு உள்ள ஃபர்ஸ்ட் போய் பார்த்துருங்க. சரிங்களா? அத மாதிரி கிரிட்டிக்கல் ரீசனிங் கண்டிப்பா ஒரு 5 to 7 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுல எதெல்லாம் நம்மளால அடிக்க முடியும்னு முன்னாடியே உள்ள போய் ஒரு 2 to 3 நிமிஷம் 4 நிமிஷம் கூட ஆகட்டுமே, எப்படி கொஸ்டின் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. அதுக்கப்புறமா உங்களால கான்ஃபிடென்ட்டா எதை அடிக்க முடியும்னு பாருங்க. இப்ப சிலாயிசம் கொடுக்குறானா, நம்மளால கான்ஃபிடென்ட்டா அடிக்க முடியும். இன்இக்வாலிட்டி கொடுக்குறானா, கான்ஃபிடென்ட்டா அடிக்க முடியும். இந்த கோடிங் டிகோடிங் இன்புட் அவுட்புட் கொடுக்குறானா, கிளர்க் மெயின்ஸ் லெவல்ல நம்மளால கண்டிப்பா யோசிச்சு அடிக்க முடியும். சரிங்களா? கிரிட்டிக்கல் ரீசனிங் ஒரு 6 கொஸ்டின் இருக்கா, அதுல நமக்கு எவ்வளவு அக்யூரசியா தெரியுதோ அதை மட்டும்தான் அடிக்கணும். ஃப்ளூக்ல குத்தி விடக்கூடாது. சரிங்களா? அடுத்து ஆல்பா நியூமரிக் சீரிஸ் இருக்கா. இப்போலாம் மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா டைரக்ஷன் கொஞ்சம் நல்லா கேட்குறாங்க, ட்விஸ்டட் டைரக்ஷன்லாம். ஸோ அந்த டைரக்ஷன் கொஸ்டின் பாருங்க, ஒரு ரெண்டு நிமிஷம் பாருங்க. ஒரு 2 நிமிஷம் பார்க்கும்போதே அதை நீங்க ரீட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்ல, இதுல நம்ம உழப்புற மாதிரி இருக்குன்னா உடனே ஸ்கிப் பண்ணிருங்க. இப்ப இன்இக்வாலிட்டி சிலாயிசம்லாம் 100% கான்ஃபிடென்ட்டா நம்மளால அடிக்க முடியும். பட் இந்த டைரக்ஷன் 50-50 பாசிபிள். அது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம சால்வ் பண்ணுவோம், நமக்கு புரியலைன்னா அதை ஸ்கிப் பண்ணுவோம். அதை நீங்க தான் அந்த அந்த நேரத்துல சூஸ் பண்ணணும். சரிங்களா? டைரக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கா நீங்க உள்ள இறங்கலாம். சரிங்களா? பார்க்காதப்போ புதுசா இருக்க மாதிரி இருக்குன்னா ஒரு நிமிஷம் அதை ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது உள்வாங்கிட்டு யோசிக்கிற தன்மை அதை சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்படி முடியும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்தா அந்த டைரக்ஷன் நீங்க எடுக்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த பிளட் ரிலேஷன். சரிங்களா? கண்டிப்பா ஒரு மாதிரி ட்விஸ்டடா தான் கேட்பான். பிளட் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்து கை வைக்கணும், இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடணும். சரிங்களா? இதுதான். அடுத்த ஆல்பபெட் சீரீஸ், நம்பர் சீக்வன்ஸ், மிஸ்லினியஸ் நிறைய இருக்கும். மிஸ்லினியஸ் அடிக்கலாம் நம்ம எடுத்து. சரிங்களா? மிஸ்லினியஸ் நம்ம அடிக்க முடியும் ரீசனிங் பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பசில் சீட்டிங்க்கு வரோம். எப்ப பார்த்தாலும் இந்த எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா பசில் சீட்டிங்ல இந்த பிளட் ரிலேஷன் வித் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோ இல்ல பிளட் ரிலேஷன் வித் பசிலோ கொடுப்பான். அது நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இந்த இருக்க ஒரு 7 to 10 நாள்ல பிளட் ரிலேஷன் வித் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பிளட் ரிலேஷன் வித் பசில், இது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? அத மாதிரி ஏஜ் பேஸ்டு பசில், அது கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ பசில் சீட்டிங் எப்படி சூஸ் பண்றது சார் அப்படின்னா, அந்த ரீடிங் ஸ்கில் தான். நீங்க அந்த 4 செட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ரீட் பண்ணும்போது உங்களுக்கே அதுல கை வைக்கலாமா வேணாமான்னு தெரியணும். அதுக்கு தான் நம்ம இவ்வளவு நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், மார்க் டெஸ்ட் எடுத்திருக்கோம். அது ஒரு உழப்புற மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் உள்ள இருக்குன்னா அதுல கை வைக்காதீங்க. உங்களுக்கு ரீட் பண்ணும் போதே தெரியும், சரி இது நம்மளால அப்ரோச் பண்ண முடியும், எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னா ஒரு 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 80% கான்ஃபிடென்ட் வருதுன்னா கூட நீங்க அதை எடுத்து சால்வ் பண்ணலாம். இந்த இது 50-50 பாசிபிள்ல உங்களுக்கு ஒரு மாதிரி உழப்புற மாதிரி இருந்தாலே அதை ஸ்கிப் பண்ணிருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ நம்ம அக்யூரசியோட நமக்கு தெரிஞ்சதை கான்ஃபிடென்ட்டா அடிச்சுட்டு வரணும். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபை பார்க்கறதோ இல்லை அவன் கூட போட்டிருப்பான் இவன் கூட போட்டிருப்பான் நம்ம கூட போடணும்னு சொல்லி குத்தி விட்டு வரதோ வேலை வச்சுக்கிறாதீங்க. சரிங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? கொஸ்டின் செலெக்ஷன் எப்படி பண்ணணும்னா ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு 80% to 90% கான்ஃபிடென்ட் வரும், நம்மளால இதை எடுத்தா சால்வ் பண்ண முடியும், அந்த யோசிக்கிற திறன் உங்களுக்கு அங்க வரும். அப்ப மட்டும் அதை எடுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிருங்க. இல்ல ஒருவேளை ஒரு பசில் சீட்டிங் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒரு 5 நிமிஷம் வரை டைம் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி போகுது அப்படின்னா உழப்பிக்கிட்டே உள்ளுக்குள்ள இருக்கீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிருங்க. அந்த பசில்லே ஒரு 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்ததா குவான்ஸ். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் நான் பசில் சீட்டிங்ல சொன்ன மாதிரி தான். ஸோ எடுத்தோடனே சிலாயிசமோ அப்ராக்சிமேஷனோ இருக்கான்னு பாருங்க. அடுத்து குவாட்ரட்டிக் இருக்கான்னு பாருங்க. குவாட்ரட்டிக் வேற பேட்டர்ன்ல தான் கொடுப்பான், ஹை லெவல் பேட்டர்ன்ல தான் கொடுப்பான். ஸோ அது இருக்கான்னு பாருங்க. மிஸ்ஸிங் நம்பர் ராங் நம்பர் இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் முடிங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு டிஐ அப்ளிகேஷன் சம். சரிங்களா? உள்ள போனோடனே ஃபுல்லா எல்லாமே பார்த்துடணும். ஒருவேளை
டிஐ எல்லாத்தையும் கஷ்டமாக கொடுத்துட்டு அப்ளிகேஷன்ஸும் ஓரளவு நம்ம போடுற மாதிரி ஒரு 4-5 கொஸ்டின் அது புறக்கி போடுற மாதிரி மேபி கொடுத்துருக்கலாம். இல்லை அப்ளிகேஷன்ஸும் எல்லாமே கஷ்டமாக கொடுத்துட்டு டிஐ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு சால்வ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா டிஐயில் சிலது போடுற மாதிரியும் அப்ளிகேஷனில் சிலது போடுற மாதிரியும் அப்ளிகேஷன் சிலது கஷ்டமாகவும் டிஐயில் சிலது கஷ்டமாகவும் கொஸ்டின் கொடுத்துருக்கலாம். ஸோ நம்ம அப்போ கொஸ்டின் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது? புறக்கி போடணும். இப்போ ஒரு டிஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிஐ நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, அதில் ஒரு 5 கொஸ்டின் இருக்குன்னா மேபி ஒரு 2 கொஸ்டின் உங்களால் போடுற மாதிரி இருக்கும். 3 ட்விஸ்ட் வச்சு அதை தொடவே கூடாதபடி நமக்கு கொடுத்துருப்பான். அப்போ அதை ஸ்கிப் பண்ணிடணும். நான் சொல்கிறது புரியுதா? புறக்கி தான் போடணும். மெயின்ஸை பொறுத்தவரை நம்ம புறக்கியாக இருக்கணும், நம்ம ஒரு பொறுக்கியாக இருக்கணும். சரிங்களா? பொறுக்கி போட்டாதான் நம்மளால வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். புரிஞ்சுங்களா? ஸோ இங்கிலீஷ்லேயும் அப்படிதான். ஸோ இங்கிலீஷ் நமக்கு வராது. குணா சார் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு வீடியோ போடுவார். இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு எது கான்ஃபிடென்ட்டாக ஒரு 90% மேலே இது என்னால் அடிக்க முடியும் அப்படின்னு தோணுதோ அதில் கை வைங்க. சரியா? சின்னதாக டவுட்டாக இருந்தால் கூட, உழப்புற மாதிரி இருந்தால் கூட அதில் நீங்கள் கை வைக்க வேணாம். ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் வே. நான் சொல்கிறது புரிஞ்சா? ஸோ ரீசனிங் வாத்தியார்ன்றனால ரீசனிங் இன்டெப்த்தாக சொல்லிட்டேன். ஸோ குவான்ஸும் இங்கிலீஷும் இதே மாதிரி சொல்லுவாங்க, வேற வித்தியாசம்லாம் இல்லை. நான் சொல்கிறது தான் 100% கான்ஃபிடென்ட்டாக உன்னால் ஒரு விஷயத்தை பார்த்து போட முடியுதுன்னா அதை எடு. சரியா? ஒரு 50% இருந்தாலுமே அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிருன்றேன். மெயின்ஸில் போய் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இப்பயே சொல்லிட்டேன். கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். ட்ரை பண்ணி பார்க்குறதெல்லாம் கடைசியாக வச்சுக்கணும். முன்னாடி நம்ம சால்வ் பண்ணுற ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ட்ரை இருக்கக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக சால்வ் பண்ணுற கொஸ்டின்ஸ் தான் இருக்கணும். ட்ரை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே தான் நீங்கள் ட்ரையெல்லாம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னொரு வீடியோ கூட மெயின்ஸ்க்கு நான் மேக் பண்ணுறேன். உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். இது என் சைடில் நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் சொன்னது. நிறைய சேனலில் போடுவாங்க. ஸோ எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுவாங்க. பாருங்கள். டின்